தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 4 லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அரசு பள்ளியில் மழலையர் பள்ளி மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் இதுவரை 1,50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்துதான் பாடப்பட வேண்டும். இது தொடர்பாக முதல்வர் விஜய் பிரதமரை சந்தித்த போது கோரிக்கை விடுத்திருப்பதாக அவர் கூறினார். பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாக மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பள்ளி பாட புத்தகங்களின் முதல் பக்கத்தில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை மாணவிகள் அளிக்க ஏதுவாக 2 எண்கள் அச்சிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழக அரசை பொறுத்தவரை மாநில கல்விக் கொள்கையே போதுமானது என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். 4 லட்சம் மாணவர்களை சேர்க்கின்ற இலக்கை வைத்து போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்தை ஆல்ரெடி தாண்டிட்டோம். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்துகின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய அரசாங்கம் எப்போதும் தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தருவோம். எல்லாமே இந்த மாநிலத்தின் நலம், இந்த ஸ்டேட் வெல்ஃபேர் தான் நம்முடைய ப்ரையாரிட்டி. அதை முன்னிறுத்தி பல விஷயங்கள் எஸ்சிஆர்டி விட என்னையாகணும். நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியில் அந்த புக்ஸை நான் அவர் அண்ணனுக்கு மட்டும் ஒரு காப்பி கொடுத்துருங்க, ப்ளீஸ் வாங்கி பாருங்கள். இது அரசியலே கிடையாதுங்க. நான் பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஒரு குழந்தையை தூக்குற மாதிரி அந்த புக்கை நீங்கள் தூக்கி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாநில நலன் சார்ந்து நம்முடைய மாநில கல்விக் கொள்கையே போதுமானது.